ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. மீண்டும் ஒருவனை ராமனை பார்க்க போகிறேன்னு கனவு காணாதேங்கிறாரு ராவணன் சீத்தை கிட்ட. ஆனால் சீத்தை துன்பத்தோடு சொல்கிறாங்க, ராமராலையும் லக்ஷ்மணனாலையும் நீ அழிக்கப்பட போகிற, பலிபீடத்தில் கட்டப்பட்ட பிராணி போல் நிற்கிற உனக்கு அழிவு நிச்சயம். உன்னுடைய அந்தஸ்து குறைஞ்சாயிடுத்து, உன்னுடைய பலம் ஒழிஞ்சுடுத்து, உன்னுடைய மதி அழிஞ்சாச்சு, உனக்கு உயிரும் பிரிஞ்சுடுத்துன்னே நினச்சிக்கோ. உன்னால் லங்கை விதவிகள் நிரம்பின இடமா மாறப்போகிறது. அழிவு காலத்தில் நெருங்கிட்ட மனுஷன் வழி தவறி நடந்துக்கிறான். உன்னை மரணம் நெருங்கிட்டாச்சு. உன்னால் இந்த அந்த புறமும் அழிய போகிறது, லங்கையும் அழிய போகிறது, அரக்கர் குலமே அழிய போகிறது. இப்படி சொன்ன சீத்தை இப்படிலாம் சொல்லும்பொழுது ராவணன் ரொம்ப கோபம் பொங்கி அழறார். அப்போ என்னுடைய எச்சரிக்கையை நீ கேட்டுக்கோன்னு சொல்கிறார். உனக்கு நான் 12 மாத கால அவகாசம் தரேன். அதுக்குள்ளே நீ என்ன ஏற்காட்டாக்கா எனக்கு உணவு படைக்கிறவர்களால் நீ துண்டு துண்டாக வெட்டப்பட்டு எனக்கு உணவாக்கப்படுவேன்னு சொல்லி கடுமையாக எச்சரிக்கிறார் ராவணன். பூமி அதிர நடந்துட்டே அங்கிருந்த அரக்கிகளை பார்த்து சொல்கிறார், இவ்வளோ அசோகவனத்துக்கு அழிச்சுன்னு போங்க, அங்கே உள்ள பாதுகாப்பில் இவ இருக்கட்டும். ஒரு பெண் யானையை பழக்கப்படுத்துறது போல் மாறி மாறி மகள் ஊட்டியும் மிரட்டியும் இவளை வழுக்கி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அரக்கிகள் கிட்ட ராவணன். அப்போ சீத்தை அசோகவனத்துக்கு அந்த அரக்கிகள் அழிச்சுன்னு போகிறாங்க. பலவிதமான பூக்களையும் பழங்களையும் தாங்கின மரங்கள் நிறைஞ்ச அந்த சோலையில் சீத்தை நிம்மதியாக அடைய முடியல. அவங்களால தாங்க முடியாத துன்பத்தினால சூழப்பட்டவங்களா சுய நினைவு இழந்து அவங்க மயக்கம் அடைகிறாங்க. மாரீச்சனை கொன்ன உடனேயே விரைவாக தன்னுடைய பர்ணசாலை இருந்த இடத்த நோக்கி திரும்பி செல்ல முனைஞ்சார் ராமர். மனசில் அவருக்கு கவலை குடிக்கொள்றது. தனது குரலில் மாரீச்சன் எழுப்பின அபய குரலால் விபரீதத்தை விளைவிக்கும் அப்படின்னு அவருடைய உள்ளுணர்வு சொல்லித்து. அந்த நேரத்தில் ஒரு நரி பயங்கரமாக ஊழையிட்டது. ராமர் பெரும் தீமை நடக்க இருக்கிறத இந்த நரி ஊழ எனக்கு காட்டுறதுன்னு சொன்னார். மாரீச்சன் எழுப்பின குரலை கேட்டு சீத்தையை விட்டுட்டு லக்ஷ்மணன் என்னை பார்க்க ஓடி வந்திருந்தா என்ன நேர்மோ, சீத்தையே கூட என்னை காப்பாற்ற சொல்லுமாறு லக்ஷ்மணனை அனுப்பியிருக்கக்கூடுமேன்னு தான் மனசில் நினச்சுட்டே இருக்கும் பொழுது ராமரை கடந்து போன மிருகங்களும் அவல குரல் ஏற்படுத்துது. இந்த அபசகுணங்களை பார்த்து ராமரின் மனசு ரொம்ப கவலை அடைஞ்சது. அப்போ பதட்டத்தோடு லக்ஷ்மணனை நோக்கி சித்த தொலைவில் அவர் வர்றதை பார்க்குறார். லக்ஷ்மணன் விரைஞ்சு போய் அவனை சந்திக்கிறார். லக்ஷ்மணா, நிந்திக்க தகுந்த காரியத்தை நீ செஞ்சுட்டியேன்னு சொல்லிட்டு மேலும் தொடர்றார். சீத்தையை தனியாக விட்டு வந்திருக்கியே, அவளை அரக்கர்கள் என்ன செஞ்சாங்களோ, அவளை நாம் உயிரோடு பார்க்க போகிறோமோ இல்லையோ, அவளுக்கு பெரும் தீங்கு நேரம் இருக்கிறதுன்றத நான் கண்ட அபசகுணங்கள் எனக்கு உணர்த்துறது. மாயமானா தோற்றமளித்து என்னை இழுத்துன்னு வந்து மாரீச்சன் என்னால் கொல்லப்பட்ட பிறகு தானே சுய உணவு எடுத்துட்டான். குறுக்கு மதி படைத்த மாரீச்சன் என் குரலில் ஓலமிட்டதை கேட்டு பயந்து சீத்தை உன்னை அங்கே அனுப்பியிருக்கா இல்லையா? இப்போது உன் மனசில் பயம் தோன்றிட்டதோ என்னவோ அப்படின்னு சொல்லி ராமர் மேலும் சொல்கிறார். என்னுடைய இடது கண் துடிக்கிறது. சீதை இறந்துட்டாலோ என்னவோ, இல்லை யாராவது கவர்ந்து போயிட்டாங்களா அவளை? என்னை தொடர்ந்து தண்டகவனத்துக்கு வந்த அந்த அரசகுமாரி எங்கே? என் துன்பத்திலலாம் பங்கு கொண்ட அந்த சீத்தை எங்கே? தெய்வத்தின் மகள் போல தோற்றமளிக்கிற அந்த சீத்தை எங்கே? அவள் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது. சீத்தை என்னோட இல்லைன்னாக்கா தெய்வங்களுக்கு நிகரான அந்தஸ்தையும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அப்படி இருக்க ஒரு ராஜ்யத்தின் ஆட்சின்றது ஏமாத்திரம். லக்ஷ்மணா சொல்லு, சீத்தை இன்னும் உயிரோடு இருக்காளா இல்லையா? சீத்தை இறந்தான்னாக்கா நானும் உயிரை விட்டுடுவேன். அப்போ தனியாக அயோத்தி திரும்பக்கூடிய உங்ககிட்டேருந்து செய்தி அறியக்கூடிய கைகேயி ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. தான் மகன் அரசு புரிய தான் விருப்பம் போல் அதிகாரத்தை செலுத்தி தான் நினச்சதை சாதிச்சுட்ட மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய கைகேயிக்கு தான் மகனை இழந்த கௌசல்ய பணிவிட செய்ய நேரிடுமோ என்னமோ அப்படின்னுட்டு லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறார் ராமர். அப்போ பேசு, பதில் சொல்லுங்கிறார் லக்ஷ்மணர்கிட்ட அவர். சீதையினால் அனுப்பப்பட்டே நீ இங்கே வந்திருந்தாலும் அவளை தனியாக விட்டுட்டு வந்த உன் செயல் ரொம்ப பெரும் குற்றம் இல்லையா? அரக்கர்களுக்கு ஒரு வாய்ப்பை நீ தந்துட்டியே. கரணையும் தூஷ்ணையும் நான் கொண்டாடுனதுனால பழிவாங்க அவள் தான் துடிச்சுன்னு இருக்காளே இந்த அரக்கர்கள். இந்த நேரம் அவள் சீத்தையை கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனோட ஜனஸ்தானத்தை நோக்கி ராமர் விரையிறார். அப்படி பார்க்கும்போது 2 பேரும் கடந்து போச்சே ராமர் மீண்டும் லக்ஷ்மணனை பார்த்து ரொம்ப மனசு நொந்து பேசுகிறார். உன்னுடைய பாதுகாப்பில் நான் சீத்தையை விட்டுட்டு வந்திருக்கும் போதும் நீ அப்படி இவளை தனியாக விட்டுட்டு எப்படி வரலாம்? சீத்தையை விட்டுட்டு நீ தனியாக நடந்து வர்றத பார்த்த உடனேயே விபரீதம் நடக்க போகிறதுன்னு என் மனசில் உணர்ந்துது. என்னுடைய இடது கண் துடிக்கிறது, என்னுடைய இடது கை நடுங்கித்து, என்னுடைய இதயம் வேகமாக அடிச்சுக்கொள்ள தொடங்கிது. ஏன் இப்படி செஞ்ச லக்ஷ்மணா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு லக்ஷ்மணருடைய பதிலை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.